ஹலோ மக்களே, இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த உயிரினங்கள்லாம் இந்த உலகத்துக்கு எப்படி வந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? கிராவிட்டின்ற ஒரு விஷயம் எப்படி எர்த்ல நடக்குது? பார்ட்டிகல்ஸ் இதெல்லாம் எப்படி உருவாச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒருத்தவன பத்தி தெரியணும்னு நினைச்சீங்கன்னா, அவனுடைய அம்மா அப்பாவை பத்தி கேட்கலாம். இவன் சைக்கோவா மாறினதுக்கான காரணம் என்ன? அப்படின்னு அவங்க அம்மா அப்பா கிட்டயோ அவனுடைய ஃப்ரெண்ட்ஸை பற்றியோ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அவனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டை வச்சு அவனுடைய கேரக்டர் முழுவதும் அனலைஸ் பண்ணிடலாம். ஸோ அதேமாரி இந்த எர்த்து இந்த யூனிவர்ஸோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எப்படி ஆரம்பிச்சு, ஸோ அந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் நம்ம யூனிவர்ஸோடைய டார்க் மேட்டர், டார்க் ரிசோர்ஸ் அண்ட் ஃபியூச்சர் டெக் இதெல்லாம் ஈஸியாக நம்ம அனலைஸ் பண்ணி அது ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்கும் அண்ட் ஆல்சோ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ யூனிவர்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகுதுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அது உண்மையாலே யூனிவர்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகுமா இல்லை ஃபியூச்சரில் அது கொலாப்ஸ் ஆகிடுமா என்ன வார்த்தைடா சொல்லிட்டேன் அப்படின்றத பற்றின ரிசர்ச் தான் இப்போ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ப்ரோ அது ரிசர்ச்ன்னு நீங்கள் கேட்கலாம். நான் சொன்னால இந்த ஸ்டார்டிங் இந்த யூனிவர்ஸோட உருவான ரகசியம் கண்டுபிடிச்சா, ஸோ இது எப்படி இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு, ஒரு ஸ்டார்டிங் யூனிவர்ஸோடைய ரகசியம் தெரிஞ்சால் உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமான விடையும் கிடைச்சிடும். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் செரான்ற யூரோப்பியன் நியூக்ளியர் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ற ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா 2008 இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா வேர்ல்டுல மோஸ்ட் பவர்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட்னு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அன்இமேஜினபிள் எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த யூனிவர்ஸோடைய சீக்ரெட்டு இப்போதைக்கு இருக்கிற சயின்டிஃபிக் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த யூனிவர்ஸ் எப்படி உருவாச்சு அதோடைய ரகசியத்தை கண்டுபிடிக்க இந்த செரான்ற அமைப்பு எப்படி இந்த பவர்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறாங்கன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் எப்படி உருவானதுன்றதுக்கு இப்போதைக்கு சயின்டிஃபிக்காக இருக்கிற ப்ரூஃப் என்னன்னு பார்த்தோன்னா, சில பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த விஷயம். அதாவது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 13.8 பில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹீட்டான ஒரு சின்ன பால் தான். அது வந்து பார்த்தோன்னா அதோடைய ஹீட் தாங்க முடியாமல் வெடிச்சிருச்சு. அதாவது வந்து பார்த்தோன்னா பிக் பேங் தியரின்னு சொல்லுவாங்க. ஹீட் தாங்க முடியாமல் அது வந்து பார்த்தோன்னா வெடிச்சு அதுக்கப்புறம் யூனிவர்ஸு, கேலக்ஸி, அதுக்கப்புறம் ஸ்டார்ஸ் எல்லாம் உருவாச்சுன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அதுக்கு ஃபர்ஸ்ட் அதை அப்சர்வ் பண்ணி அமெரிக்காவுடைய ஆஸ்ட்ரோனமர் எட்வின் ஹாபிள்ன்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. யூனிவர்ஸ் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பெண்ட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. பட் ஆனால் என்ன விஷயம்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா அவர் சொல்றதுக்கு முன்னாடி யூனிவர்ஸ்ன்ற ஒரு விஷயமே கிடையாது. அதாவது கேலக்ஸி தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. ஸோ இந்த க்ளூவை வந்து பார்த்தோன்னா சீரியஸாக எடுத்துக்கிட்டு 1965 பார்த்தோன்னா ராபர்ட் வில்சன் அண்டு அர்னோ பென்சிஸ்ன்ற 2 சயின்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டுன்ற ஒரு சேட்டலைட் மூலிமா பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்ற சயின்டிஃபிக்கான ஒரு ப்ரூஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது என்ன பார்த்தீங்கன்னா சேட்டலைட் மூலிமா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பேண்ட் ஆன உடனே பார்த்தீங்கன்னா அந்த பிக் பேங் தியரி பெரும் வெடிப்புன்னு சொல்லுவாங்களா, அந்த பெரும் வெடிப்பு வெடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பல லட்சம் வருஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா அதோடைய ஹீட் எல்லாம் ரன் ஆயிருக்கும். அந்த டைம்ல பார்த்தோன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா வெளிச்சம் கூட அதில் படாது, ஏன்னா அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கும். ஸோ அந்த ஹீட்டு அந்த ரனெல்லாம் ஆறின பிறகு பார்த்தீங்கன்னா காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்டு இந்த சேட்டலைட்டை வச்சு அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணதில் அவர் சொன்னது, எட்வின் ஹாபிள் சொன்னது உண்மைதான் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ இப்போதைக்கு இருக்கிற சயின்டிஃபிக் ப்ரூஃப் என்னன்னா யூனிவர்ஸ் எக்ஸ்பெண்ட் ஆகிற விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் வந்து ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் நான் கொடுத்தாகணும். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த எக்ஸ்ப்ளோஷன், இந்த பெரும்பெடி பிக் பேங் தியரி நடந்த உடனே பார்த்தோன்னா எடுத்த உடனே ஆட்டம் உருவாகிடுது. ஸோ ஆட்டமால தான் பிளானெட்டு, ஆட்டமால தான் ஸ்டாரு, பிளானெட் இதெல்லாம் உருவாகியிருக்கும். ஸோ அந்த ஆட்டம் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் உருவாகியிருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா குவாக்ஸு, அதுக்கப்புறம் எலக்ட்ரான்ஸ், இந்த 2 விஷயம் தான் உருவாயிருக்கும். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆட்டமுடைய பேசிக்கான ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரிஞ்சாகணும். ஆட்டம்ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரான் பிளஸ் நியூட்ரான், புரோட்டான்ற 3 விஷயம் இருக்கும். இந்த புரோட்டானும் நியூட்ரானும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். இதை சுற்றி தான் எலக்ட்ரான் இருக்கும். இந்த புரோட்டான் நியூட்ரான் ஒரு இன்கிரீடியன்ட் தான் குவாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த குவாக்ஸில் பார்த்தோன்னா 6 டைப் இருக்கு. அதாவது அப்பு, டவுனு, டாப்பு, பாட்டமு, ஹாமு, ஸ்டேஞ்சுன்ற 6 டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல குவார்க்குன்ற ஒரு விஷயம் இருக்கு. நான் சொன்னல இந்த 6 டைப்ல அதுல ஒரு விஷயம் குவார்க்கும் எலக்ட்ரானும் ஃபர்ஸ்ட் உருவாகுது. அந்த குவார்க்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்தோன்னா புரோட்டான் உருவாகுது, புரோட்டானும் நியூட்ரானும் உருவாகுது. அந்த புரோட்டானும் நியூட்ரானும் சேர்ந்து தான் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ என்ன ஆச்சு, புரோட்டான் நியூட்ரான் உருவாயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எலக்ட்ரான், இந்த எலக்ட்ரான், இந்த புரோட்டான், நியூட்ரான் சேர்ந்து ஹைட்ரஜன் ஆட்டமா ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன பண்ணுது, இந்த ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகி ஒரு
கிளவுட் கேஸா ஃபார்ம் ஆகுது. இந்த கிளவுட் கேஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா கேஸ் கிளவுடு ஃபார்ம் ஆகும். இதை வந்து நெபுலான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் கிளவுடு ஃபார்ம் ஆகணும் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஸோ கிராவிட்டி காரணமா பார்த்தீங்கன்னா இந்த கிளவுட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆகி பார்த்தீங்கன்னா ஸ்டாரா உருவாகுது. இந்த ஸ்டார்ல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் ஹீலியம்ன்ற விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெவி எலமெண்ட் ஆக்சிஜன் கார்பன் இந்த மாதிரியான விஷயம்லாம் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கால கழிச்சு ஸ்டார் வந்து எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. ஸோ அந்த எக்ஸ்ப்ளோஷனை வந்து சூப்பர் நோவான்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்ப்ளோஷன் ஆனோடனே பார்த்தீங்கன்னா அதோடைய டஸ்ட் பார்ட்டிகல் பிளஸ் கேஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் பிளானட் உருவானது. ஸோ ஸ்டார் வெடிச்சு அதுக்கப்புறம் அதில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல் பிளஸ் கேஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் பிளானட் உருவாச்சு. எக்ஸாம்பிளுக்கு எர்த்து சொல்லுவோம். ஸோ அந்த எர்த்தில் கெமிக்கல் ரியாக்ஷன் காரணமாக பிளான்ட்டுகள் உருவாகுது. பிளான்ட்டுகள் உருவானு பார்த்தீங்கன்னா ஹியூமன்கள் உருவாகுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா லைஃப்ன்ற ஒரு சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிக் பேங் தியரி. அதுல வந்து பார்த்தோன்னா உடனே ஆட்டம் உருவாகுது. அதுல இருந்து ஆட்டம் உருவாவதற்கான தேவையான இன்கிரீடியன்ட் ஃபர்ஸ்ட் உருவாகும். ஸோ ஆட்டம் உருவாவதற்கு தேவையான இன்கிரீடியன்ட் என்னன்னா குவார்க்ஸ்ன்னு சொன்னேன். அது முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதோடைய 6 டைப். அந்த குவார்க்ஸ்ல இருந்து பார்த்தோன்னா எலக்ட்ரான் இதெல்லாம் சேர்ந்து புரோட்டான் உருவாகி புரோட்டான் அது சில லட்சம் வருஷங்கள் தாண்ட பிறகு ஆட்டமா ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த ஆட்டம்ல இருந்து ஸ்டார் வெளியே வந்து அந்த ஸ்டார் எக்ஸ்ப்ளோஷன் ஆகி அதுக்கப்புறம் பிளான்ட் உருவாகி அதுல இருந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஹியூமன் உருவாகி நம்மளுடைய லைஃப் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்னல அந்த பார்ட்டிகல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல எப்படி இருந்திருக்கும். ஸோ இந்த கேள்விக்கான பதில் தான் அந்த லார்ஜ் ஹாட்ரான் கொலைடர். ஸோ இது வந்து பார்த்தோன்னா சொன்னல அந்த ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம், ஒரு பையனை பத்தி தெரிஞ்சுக்கணும். அவன் ஸ்டார்டிங் சின்ன வயசுலன்ற ஒரு ஹிஸ்டரியை கிளறினா தான் மூவி கேரக்டரையும் அனலைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி தான் இந்த யூனிவர்ஸ் உருவான ரகசியம் தெரிஞ்சா ஃபியூச்சரோடைய டார்க் மேட்டர் டார்க் ரிசோர்ஸ் இது எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இந்த லைஃபோடைய அர்த்தம் என்ன, இந்த யூனிவர்ஸோடைய ரகசியம் என்ன, எப்படி உருவாச்சுன்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ராட்சஸ் இந்த மிஷின். அப்படி இருக்கிற அந்த பார்ட்டிகல் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்திருக்கும். இன்கேஸ் ஒருவேளை அந்த பார்ட்டிகல்ஸ்ல எதனா சேஞ்ச் பண்ண என்ன வேணா நடக்கலாம்ல. ஒரு புது விதமான ரிசோர்ஸ் கிடைக்கலாம், வேற விதமான பிளானட் உருவாகலாம், ஹியூமன் மாதிரியான இன்னொரு விஷயம் உருவாகலாம், ஏலியன்ஸ் உருவாகலாம். இது மாதிரி விஷயம் தான் இதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான் இந்த லார்ஜ் ஹாட்ரான் கொலைடர். பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் யூரோப் இந்த பார்டர்ல சுவிட்சர்லாந்துல ஜெனீவால லொகேட் ஆகி இது வந்து பார்த்தீங்கன்னா 2008ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. ஸோ இதோடைய மெயின் நோக்கம் என்ன பார்த்தீங்கன்னா நான் சொன்னல அந்த ஸ்டார்டிங் அந்த பார்ட்டிகல்ஸால தான் ஆட்டம் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஆட்டம் ஃபார்ம் ஆனதுதான் இந்த பிளானட் இது எல்லாமே ஃபார்ம் ஆகுது. அந்த பேஸ் அந்த பார்ட்டிகல்ஸை வச்சு வேற எதனா டிஃப்ரெண்டா ட்ரை பண்ண வேற எதனா ரிசோர்ஸ் கிடைக்கலாம்ல. டார்க் மேட்டர் யூனிவர்ஸோடைய ரகசியம் எப்படி உருவானது இப்படி எல்லா கேள்விக்கான பதிலும் அந்த மிஷின்ல இருக்கு. ஸோ எப்படி பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 27 கிலோமீட்டர் ரவுண்டான ஒரு டனல் மிஷின் அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 100 மீட்டருக்கு அடியில 27 கிலோமீட்டருக்கு ரவுண்டா அந்த மிஷினை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான 2 சைடும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வச்சிடறாங்க. அந்த மிஷின்ல பீம்னு ஒரு இது இருக்கு. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா புரோட்டானை வச்சிடறாங்க. இந்த சைடு ஒரு புரோட்டான், இந்த சைடு ஒரு புரோட்டான். இந்த புரோட்டானை வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஸ்பீட்ல வந்து மோத வைக்கிறாங்க. புரோட்டான் இடிச்சாதானே அது வேற ஒரு ஆட்டமா உருவாகும். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தோன்னா அந்த புரோட்டானை ஒரே இடத்துல மோத வைக்கிறாங்க. ஸோ மோத வைக்க என்ன மாதிரியான விஷயம்லாம் பயன்படுத்துறாங்க பார்த்தீங்கன்னா பைப்ல பார்த்தோன்னா அல்ட்ரா ஹை வேக்கம் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா வேக்கமே இருக்காது. அதனால பார்த்தோன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். அதனால பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸே இல்லாமல் பார்த்தோன்னா வேகமாக போகும். அது வந்து வேகமாக போகும். அந்த எலக்ட்ரோ மேக்னெட் பார்த்தோன்னா கூல் பண்றதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஸோ -271 டிகிரி செல்சியஸ்னா பிளானட் வெளியே எவ்வளோ மைனஸ்ல இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு மைனஸ் டிகிரியில வச்சு அதை கூல் பண்றாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு அது ஃபாஸ்டா போகக்கூடியதுன்னு பாத்துக்கோங்க. அதாவது என்னன்னா அந்த பிக் பேங் தியரியை ரீக்ரியேட் பண்றாங்க. அந்த பிக் பேங் தியரி வந்து பாத்தீங்கன்னா ஹீட் தாங்க முடியாம எக்ஸ்ப்ளோஷன் ஆகி ஆட்டம் உருவாகுது இல்ல, அதே மாதிரி தான். சரி ப்ரோ நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க இது எப்படி ஒர்க் ஆகுன்ட்டு, இதுக்கான ரிசல்ட் என்னன்னு கேட்கலாம். ஸோ இதுதான் இந்த இடத்துல முக்கியமான விஷயம். என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2012ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இகஸ் போசன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஆட்டம்ல எப்படி மாஸ் உருவாகுதுன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ப்ரோ ஆட்டம்ல மாசுன்னு நீங்க கேட்கலாம்.
அதாவது பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்விசிபிள் ஃபீல்டில் தான் போகும். அதாவது பார்த்தீங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட பாதையில் தான் போகும், வேற ஒரு எந்த டிசைனும் போகாது. ஸோ அப்படி அந்த இடத்துல போகும்போது பார்த்தீங்கன்னா ஹிக்ஸ் ஃபீல்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய இன்ட்ராக்ட் அதிகமான மாஸ் அதிகமாகும். மாஸ் அதிகமாக இருந்தால் ஆட்டம் உருவாகும். அதுக்கப்புறம் பிளானட் யூனிவர்ஸ் உருவாகிறதுடைய ரகசியம் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி தான் போசன்ற 2012 அந்த ரிசல்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த புரோட்டானுக்கெல்லாம் எப்படி மாஸ் உருவாகுதுன்ற ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருவாங்க பார்த்தீங்கன்னா இந்த XICC பிளஸ். என்ன ப்ரோ XICC பிளஸ் பிளஸ்ன்றீங்க? ஒன்றும் இல்லை நண்பா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேர் பார்ட்டிகல்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு புரோட்டான் உருவாகிறதுக்கு 3 குவாக்ஸ் வேணும். அதாவது நான் 6 குவாக்ஸ் சொல்லியிருப்பேன். ஒரு நார்மல் புரோட்டானுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 அப்பு ஒரு டவுனு இருக்கும். இதில் பார்த்தோன்னா ஒரு ரேர் பார்ட்டிகல் கிடைச்சிருக்கு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா. என்ன பார்ட்டிகல்னா 2 ஹார்மு ஒரு அப்புன்னு கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட்லி ஃபுல்லி ரேர் பார்ட்டிகல்னு சொல்றாங்க. ஸோ இதை வச்சு பார்த்தோன்னா யூனிவர்ஸ் எப்படி உருவான்ற ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உடனே வந்து ரிசல்ட் கிடைக்காது, அது ஃபியூச்சர்ல வந்து பெனிஃபிட்டா இருக்கும். என்னன்னா இப்ப இருக்கிற டெக்ஸ்ட் புக்ல பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் லா கரெக்டா இருக்கா, இந்த மாதிரியான விஷயம்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். பிசிக்ஸ் லா இந்த மாதிரி விஷயம்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த பிளானட் இந்த யூனிவர்ஸ் உருவான ரகசியம் இன்னும் மோரோவர் என்னன்னா டார்க் ரிசர்வ்ஸ் டார்க் மேட்டர் வந்து 85% மேல இருக்கு. அதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு XICC பிளஸ்ன்ற பார்ட்டிகல் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் மக்களை இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோன்னா எர்த்தோடைய யூனிவர்ஸோடைய ரகசியம் இப்போதைக்கு இருக்கிற சயின்டிஃபிக் ப்ரூஃப், இந்த ராட்சஸ லார்ஜ் ஹாட்ரான் கொலைடரை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருப்போம். உலகத்திலே மோஸ்ட் பவர்ஃபுல் எக்ஸ்பெரிமெண்ட் தான் இதுதான் சொல்கிறாங்க. ஸோ சயின்ஸில் அப்படி ஒரு திருப்பு முனையாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் இருக்க போது. ஃபியூச்சரில் என்னென்ன கண்டுபிடிக்க போகிறாங்க, ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய ரிசல்ட் என்ன, அதெல்லாம் நான் கூட உங்களுக்கு ஃபியூச்சரில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 2017 இந்த செரான்ற யூரோப்பியன் நியூக்ளியர் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ல மெம்பர் ஆயிருக்காங்க. இந்த மாதிரி சயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. ஸோ see you another video. Bye bye.